நம்ம இன்னைக்கு வந்து கிட் அண்ட் GitHub பத்தி பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் யூஆர் ஆல்ரெடி ஃபெமிலியர் வித் கிட். நீங்க எல்லாரும் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கிட். ஸோ கேன் சம்படி டெல் மீ வாட் கிட் இஸ்? யாராவது ஒருத்தர்? கிட் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகே. ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்றோம்? எனி ஐடியா? மேம் அது வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் வெர்ஷன்ஸோட ஆல் காப்பியும் அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் மேம். இப்போ நம்ம அப்டேட் ஆகி போனாலுமே நம்ம பழைய வெர்ஷனோட டேட்டா நம்ம கோட்ஸும் அதில் நம்ம விசிபிளாக இருக்கும் மேம், போய் பார்த்துக்கலாம் மேம். ஓகே. அப்புறம் கொலாபரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகே, குட் பாயிண்ட். ஸோ இப்போ நீங்க எல்லாம் வந்து உங்களோட தனித்தனி ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றீங்கல்ல, ஸோ அது டைரக்டா புஷ் பண்றீங்க உங்களோட ரெபாசிட்டரிக்கு. பட் இப்போ வந்து இதுவே வந்து ஒரு பெரிய டீம்ல ஒர்க் பண்றீங்க, டீம் ஆஃப் 10 மெம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க. ஸோ எப்படி நீங்க வந்து கொலாபரேட் பண்ண போறீங்க? அதுக்கு தான் மேஜர் யூஸ் ஃபார் கிட் இஸ் இது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கிட் அண்ட் கிட்ஹப்ல வந்து கிட்ஹப்க்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ கிட் இஸ் த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், தட்ஸ் தி அண்டர்லைங் சிஸ்டம். github.com நம்ம யூஸ் பண்றோம்ல, அது வந்து இட்ஸ் அ வெப்சைட், தட்ஸ் அ சோஷியல் கோட் ஷேரிங் வெப்சைட்னு சொல்லலாம். ஸோ இன்டர்னலி இட் யூசஸ் கிட். ஸோ GitHub மாதிரியே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, பிட் பக்கெட், GitLab அதெல்லாம் இருக்கு. பட் நம்ம வந்து GitHub மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ தட் இஸ் த ஸ்கோப். அதனால நம்ம அதுக்கு மட்டும் இது பண்ணிக்கலாம். So let me share my screen. So நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ திங்க் கிட் இமர்ஷன் வந்து ஏற்கனவே நீங்க இதை ஃபாலோ பண்ணி தானே ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ லைக் வி டிஸ்கஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இது. ஸோ ஒரு சர்வர் கம்ப்யூட்டர், நம்ம டீம்ல வந்து 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா எல்லாரோட கோடும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அல்டிமேட்லி எல்லாமே ஒரு பிளேஸ்ல வந்து ஜாயின் பண்ணும். அது நம்ம சர்வர் கம்ப்யூட்டர்னு வச்சுக்கலாம். அண்ட் டீம் மெம்பர் 1 வந்து அவங்களோட லோக்கல் சிஸ்டம்ல டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. டீம் மெம்பர் 2 வந்து அவங்க ஒரு வெர்ஷன்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அல்டிமேட்லி இங்க சர்வர் கம்ப்யூட்டர்ல தான் நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் கோட் ஆஃப் எவ்ரிபடிஸ் ஒர்க் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். இதுக்கு தான் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்றோம். ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ அ குவிக் எக்ஸாம்பிள். ஒரு drawing வச்சுக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் ஹவு யூ வுட் யூஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி லெட்ஸ் சே இந்த ஒரு பேசிக் drawing I'm just gonna give ஒரு black rectangle, red rectangle and maybe another orange rectangle. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபைனல் அவுட்புட்னு வச்சுக்கலாம், எக்ஸ்பெக்டட் அவுட்புட் that a team of 3 people are going to work on. ஸோ இப்போ இது மாதிரி இந்த அவுட்புட் வந்து நம்ம டீம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ நான் எங்க ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் வந்து ஒரு ரிமோட் கிட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட். ஸோ GitHubல ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுவேன். லெட்ஸ் கால் இட் ரெக்டாங்கிள்ஸ். இதான் நம்ம ப்ராஜெக்ட் பேருன்னு வச்சுக்கலாம். ஸோ டீம் மெம்பர் 1 வந்து ஒரு காம்பனன்ட் பிக் பண்ண போறாங்க. மெம்பர் 2 இன்னொரு காம்பனன்ட்ல ஒர்க் பண்ண போறாங்க. அண்ட் மெம்பர் 3 will work on another component. So let's say member 1 is working on the black rectangle. ஸோ அவங்க லோக்கல் சிஸ்டம்ல அவங்க இது கோடு, அவங்க இதுக்கு பர்டிகுலர் கோட் எழுதி இது கிரியேட் பண்ணிட்டாங்க. மெம்பர் 2 has created this, மெம்பர் 3 has created this. பட் நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்து இதெல்லாம் ஒன்னா அசெம்பிள் பண்ணி இங்க வரணும். ஸோ மெம்பர் 1 லெட்ஸ் சே அவங்க கோடை வந்து புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஏற்கனவே வந்து யூஆர் ஃபெமிலியர் வித் புஷிங் இட் டு அ ரிமோட் ரெபாசிட்டரி. ஸோ அது வந்து நீங்க இது ரெண்டையும் கோரிலேட் பண்ணீங்கன்னா உங்க லோக்கல்ல வந்து யூ வுட் ஹவ் டன், நீங்க ஒரு சில ஃபைல் சேஞ்சஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் யூ வுட் ஹவ் ப்ராபப்லி டன் கிட் ஆட், கிட் கமிட், அதுக்கப்புறம் ஃபைனலி கிட் புஷ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த புஷ் தான் வந்து உங்களுக்கு ரிமோட் சென்ட்ரல் சர்வருக்கு வந்து இங்க புஷ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெம்பர் வந்து அவங்க சேஞ்சஸ் கமிட் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் மெம்பரும் வந்து லெட்ஸ் சே அவங்களும் கமிட் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் க்ளோஸ் டு த ஃபைனல் அவுட்புட், பட் இன்னும் ஒரு பார்ட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ செகண்ட் மெம்பரோட இது வந்து என்ன ஆகுதுன்னா இதுல ஓவர்லேப் ஆகுது.
ஸோ செகண்ட் மெம்பர் வாட் தே வுட் தென் டூ, இதை டைரக்டா புஷ் பண்ணா ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும்ல, ஸோ எங்க கரெக்டா ஃபிட் ஆகும் அது தெரியாது. ஸோ செகண்ட் மெம்பர் வந்து தென் தே வில் புல் அ காப்பி ஃப்ரம் த சென்ட்ரல் ரெபாசிட்டரி. ஏற்கனவே சென்ட்ரல் ரெபாசிட்டரியில என்ன இருக்கோ அது புல் பண்ணுவாங்க. ஸோ புல் அந்த காப்பியை வந்து இது கமாண்ட் வந்து இட்ஸ் கால்ட் புல், அண்ட் அவங்களோட சேஞ்ச் வந்து லோக்கல்ல அவங்க கரெக்டா இங்க ஃபிட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு then they push to the remote repository. So இங்க push பண்ணிட்டாங்க. So at this point remote repositoryல final output நமக்கு வந்துருச்சு. And member 1 and member 3 at any point if they want to see what is that central repositoryல என்ன இருக்கோ அவங்க எப்ப வேணாலும் இதை புல் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் everybody has the same copy. இப்ப ஸோ என்னாச்சு, இப்போ ஃபைனலி எல்லாருமே வந்து அவங்களோட லோக்கல் மெஷின்ஸ்ல ஃபைனல் அவுட்புட் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ஒரு பெரிய டீம்ல வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றோம்னா எப்படியும் வந்து எல்லாருமே வந்து ஒரு சின்ன சின்ன பீஸ்ல ஒர்க் பண்ணுவோம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே அதை அசெம்பிள் பண்ணி ஃபைனல் ப்ராடக்டா நம்ம ரிலீஸ் பண்ணணும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ GitHub இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் திஸ். இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதான் I'm not sure if they know push and pull பண்ணிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. So maybe we should ask him. Any questions here? நம்ம வந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸசைஸும் பண்ணலாம். பட் இது வரைக்கும் என்ன क्वेश्चंस இருக்கணும்? யா மேம், இப்போ மெம்பர் 1 வந்து புஷ் பண்றாங்கல்ல மேம், அது மாதிரி மெம்பர் 3 வந்து தனியா புஷ் பண்றாங்க மேம். இப்போ மெம்பர் 2 வந்து ஏற்கனவே நம்ம அந்த மெம்பர் 1 மெம்பர் 3யும் பண்ணதை இவங்க எடுத்து இந்த மெம்பர் 2 வந்து எடுத்துட்டு அப்புறம் அப்பயுமே உங்களுக்கு ஓவர்லாப் ஆகும்ல மேம்? ஆமா, ஓவர்லாப் ஆகும். பட் மெம்பர் 2 வந்து அவங்க லோக்கல்ல அதை ரிசால்வ் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு தெரியும் இந்த இது வந்து இப்படி ஃபிட் ஆகணுமா அல்லது இப்படி ஃபிட் ஆகணுமா அல்லது இப்படி ஃபிட் ஆகணுமா. சோ அவங்க லோக்கலா எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் பப்ளிக்ல பப்ளிஷ் பண்றது. ஓகே மேம். யா ஓகே மேம். சோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம ரிமோட்ல இருக்கிறது வந்து ஆஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்பவுமே ரிமோட்ல வந்து நம்மளுக்கு ஃபுல்லி ஒர்க்கிங் கோட் இருக்கணும். ஸோ இங்க வந்து நீங்க லோக்கல்ல ஒவ்வொரு மெம்பரும் அவங்களோட கோட் வந்து ஃபுல்லா ரன் ஆகுதா, இப்ப இந்த பாட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எல்லாமே கரெக்டா ரன் ஆகுதா, கரெக்ட் அவுட்புட் வருதான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இங்க புஷ் பண்ணணும் ரிமோட்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ். நம்ம வந்து இது ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்ப ஒரு காமன் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. we can clear it and then இதே மாதிரி நிறைய மெம்பர்ஸ் வச்சு ப்ராஜெக்ட் இது பண்ணி அங்க இது பண்ற மாதிரி இருக்குமா மேம்? ரிமோட்ல செட் பண்ணி இந்த ப்ராசஸ் நிறைய மெம்பர்ஸ் வச்சும் ட்ரை பண்ற மாதிரி இருக்குமா மேம்? ஆமா, அப்படியும் இருக்கலாம். ஸோ நீங்க இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட்ல எத்தனை டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்றது வந்து டிபெண்டிங் ஆன் த டீம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் மாறும். ஸோ எவ்வளோ பெரிய டீமா வேணாலும் இருக்கலாம். ஸோ கம்பெனி ஃபுல்லாவே வந்து உங்க ஒரு பர்டிகுலர் GitHub ரெபாசிட்டரி வந்து கம்பெனி ஃபுல்லா கூட ஷேர் ஆயிருக்கலாம். ஸோ யார் வேணாலும் போய் அந்த கோட் பார்க்கலாம். ஓகே மேம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா வில் டூ அன் எக்ஸசைஸ். நான் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றேன் அண்ட் இதுல வந்து நம்ம எல்லாருமே வந்து கோட் புஷ் பண்ணி வில் ட்ரை டு ஒர்க் ஆன் த சேம் ஃபைல். இப்போ நான் இங்க காமிச்சேன்ல இதே மாதிரி வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் see how it goes. So I'm just creating a repository. So GitHubல வந்து இதுதான் ஒரு புது repository create பண்றதுக்கு process. GitHub has multiple templates. இது இப்ப நமக்கு தேவையில்லை, பட் repository name நீங்க கொடுத்துட்டு give a description. And you can choose it to be public or private. Privateனா இப்போ உங்க private project வேற யாருக்கும் நீங்க ஷேர் பண்ண வேணாம்னா கோட் வந்து பிரைவேட்டா இருக்கணும்னா பிரைவேட் சூஸ் பண்ணிக்கோங்க. பப்ளிக் நீங்க போட்டீங்கன்னா இன்டர்நெட்ல யார் வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ணலாம் github.comல. ஸோ யுவர் கோட் வில் பி பப்ளிக். அண்ட் ரீட்மி ஃபைல் வந்து நீங்க உங்க ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஆட் பண்றதுக்கு ரீட்மி ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம்.
and இது நம்ம we can come back to this later. Open source projects குறியது, so இது we'll come back to this later. இப்போ create repository கொடுத்தீங்கன்னா நான் என்னோட ப்ரொஃபைல்ல கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு அண்ட் நான் வந்து ரீட்மி கொடுத்துருந்தனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரீட்மி ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணோம்னா இந்த கோட் போனீங்கன்னா இங்க க்ளோன் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க உங்க லோக்கல் மெஷின்ல க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஐ ஷோ யூ ஹவ் இட்ஸ் டன். எல்லாருமே வந்து எல்லார்கிட்டயும் வந்து லேப்டாப்ல கிட்ஹப் ஓப்பன் ஆயிருக்குல்ல, VS Code ஓப்பன் பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே, ஸோ யூ கேன் ஆல் ஃபாலோ அலாங். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் இந்த லிங்க் ஷேர் பண்றேன் உங்களுக்கு, இங்க சாட்ல போடுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெபாசிட்டரி க்ளோன் பண்ண போறேன். ஸோ இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் ஐ கோ டு VS Code. VS Codeல வந்து சோர்ஸ் கண்ட்ரோல்ல உங்க எல்லாத்துக்கும் இது வருதா? ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும் உங்களுக்கு சோர்ஸ் கண்ட்ரோல் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது இருக்கான்னு செக் பண்ணுங்க, யாருக்காவது ட்ரபிள் இருந்தா சொல்லுங்க. ஸோ க்ளோன் ரெபாசிட்டரி போட்டுட்டு இந்த URL இங்க பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோல்டர்ல வந்து இந்த இதை ரெபாசிட்டரி க்ளோன் பண்ணணும்னு கேட்கும். ஸோ ஏதாவது ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட இதில். நான் ரெபாசிட்டரின்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும். ஸோ சயூன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ள வந்து இப்போ க்ளோன் ஆயிடுச்சு. would you like to open the clone repository கேக்குது, ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து என்னோட இந்த ரெபாசிட்டரி நம்ம கிரியேட் பண்ணோம்ல இந்த ரீட்மி ஃபைல் இங்க பார்க்க முடியும். ஸோ என் எடிட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. யாருக்காவது எங்கேயாவது இது இருந்தா ஜஸ்ட் ஸ்டாப் மீ. இப்போ ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இங்க வந்து ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். யா எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க மேம் நான் இப்போ VS Intel what shall I do now? புரியல. VS Code அவங்க she doesn't have VS Code installed on her machine yet. Just follow along because இப்போ நம்ம பார்த்துக்கிறது we are doing integration into இது. Just இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கிட்டு then do it when you have it installed, then you can watch the video again and follow along. Okay மேம். ஸோ VS Code இல்லைன்னா github.comல கூட நீங்க பண்ணலாம். அது நான் அடுத்து காட்டுறேன். நம்ம when we'll work with branches next. ஸோ அது வந்து நீங்க டைரக்டா github.comலே பண்ணலாம். நான் அது காட்டுறேன் அடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் VS Codeல நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். introductions.txt கிரியேட் பண்றேன். ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா இதுல வந்து we are just going to add our names. ஸோ என்னோட நேம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றேன். பண்ணிட்டு இப்போ ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு அண்ட் நான் வந்து இதுக்கு சர்டன் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் எக்ஸ்டென்ஷனுக்குள்ள நான் போய் பார்த்தேன்னா இங்க உங்களுக்கு சேஞ்சஸ் காட்டும். ஸோ இங்க வந்து இட் ஷோஸ் வாட் ஆல் சேஞ்சஸ் ஆர் மேட். இந்த ரெட் வந்து எந்தெந்த லைன்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கேன், கிரீன் வந்து எந்தெந்த லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட்ல இருக்கிறது வந்து ஓல்டர் ஃபைல், ரைட்ல இருக்கிறது நியூவர் ஃபைல். ஸோ இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. இப்போ இங்க நீங்க இதை வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஆட் ஸ்டேட் சேஞ்சஸ்னு ஒரு ஐக்கன் இருக்கு, இந்த ஆட் ஐக்கன். இது செலக்ட் பண்ணீங்கன்னா GitHub வந்து உங்க லோக்கல்ல வந்து ஒரு ஸ்டேஜிங் ஏரியா இருக்கும். ஸோ அதுக்குள்ள இது வந்து போட்டு வச்சிடும். ஸோ போட்டு வச்சுட்டு நீங்க இப்ப இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்னா இப்ப லெட்ஸே நான் வந்து இங்க இன்னொரு ஃபைல் நான் வந்து வேற ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு sample.txt கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் ஃபார் ட்ரைங் அவுட் சம்திங் நான் இங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். பட் இது ஆக்சுவலா வந்து எனக்கு ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என் டீமுக்கு இது தேவையில்லை. ஸோ ஐம் நாட் கோயிங் டு புஷ் திஸ். இப்போ இந்த இடத்துல இது தெரிஞ்சிடும். ஸோ இந்த சேஞ்சஸும் என் லோக்கல்ல இருக்கு, பட் நான் இதை ஸ்டேஜ் பண்ணல. ஸோ இது வந்து மேபி ஃபார் மை லோக்கல் ரெஃபரன்ஸ் ஐ ஹேவ் திஸ். அதனால அப்படியே விட்டுறேன் நான். ஸோ ஸ்டேஜ் சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ் மட்டும்தான் இப்போ இருக்கு. ஸோ இதை நான் இப்போ ஸ்டேஜ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து உங்க ரிமோட் ரிபாசிட்டரிக்கு புஷ் பண்ணும்போது உங்க எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் வந்து இந்த சேஞ்சஸ் அவைலபிளா இருக்கும்.
இப்ப அதுக்கு வந்து நீங்க ஒரு ப்ராப்பர் கமிட் மெசேஜ் கொடுக்கணும். நீங்க என்னென்ன இப்ப இங்க வந்து நான் ஒரே ஒரு லைன் தான் ஆட் பண்ணிருக்கேன். பட் ரியல் வேர்ல்ட் சினாரியோல என்ன ஆகும்னா நீங்க ஒரு மேபி ஒரு 5 ஃபைல்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கலாம் ஒரு பர்டிகுலர் ஃபீச்சருக்காக. ஸோ அந்த அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுக்கணும். ஸோ இப்ப வந்து நான் இதை அன்பர் சீஸ் இன்ட்ரடக்ஷன் கமிட் மெசேஜ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கமிட் பண்றேன். ஸோ இப்போ அது வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் நான் இப்ப கிட்ஹப்க்கு போறேன், போய் ரிஃப்ரெஷ் பண்றேன். இங்க இன்னும் அந்த சேஞ்ச் இருக்காது, ஏன்னா நான் இன்னும் ரிமோட் ரிபாசிட்டரிக்கு புஷ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இங்க வந்து இங்க மேல போனீங்கன்னா புஷ்னு ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ வென் யூ டூ புஷ் at this point it pushes into your remote repository. ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். நீங்க புஷ் பண்ணோடனே உங்க இப்ப வந்து உங்க பப்ளிக் ரெபாசிட்டரியில எல்லாருமே வந்து இந்த சேஞ்சஸ் பார்க்கலாம். இன்டர்நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். I think so இது பண்றதுக்கு முன்னாடி should we in the visual code la should we log in and set up our git account first, because I think that's the error I'm getting. ஓகே, git config setup பண்ண சொல்லுங்க உங்களுக்கு. ஓகே, I think that's probably one of the first steps I have to do. இதெல்லாம் ஒர்க் ஆச்சு, but I'm not able to push it. I was able to edit and I can get this one. I think it will show an error message in here. Author identity unknown. Please tell me who you are. So git config வந்து run பண்ணும் போல first. Okay. So how do I do that? The option எங்க இருக்குன்னு பார்க்கறேன். I think control shift git authentication, GitHub authentication right there. Control shift key, control shift key. Git. Oh, same with the browser. Okay, I think Settings. authentication succeeded. Oh, I don't have permission to push to Anbaras's GitHub. Oh, okay. All right. I don't know if everybody followed along. Permissions shouldn't be a problem. You don't have permission to push something. So your Git intro. Would you like to create a fork and push it? Okay. So
நான் இதை எனேபிள் பண்றேன். Okay, I have to first step வந்து அப்ப forward பண்ணி தான் ஆகணும். Yeah, otherwise I have to add everybody as a I see. collaborator. Great work. Yeah, so first step வந்து forward பண்ணிக்கோங்க. So I think I will have to go back it one more time. அவங்களுக்கு maybe they are not following yet. So maybe they could do it all in their own இதுல பண்ணாங்கன்னா okay. Maybe before collaboration periodically get it. It's asking me to sign in all the time, every time. So that shouldn't be the case. ஒரு தடவை login பண்ணா GitHub extension வந்து it should store the credentials. So try running full. Okay, it's not working. Meaning can't push also. To open GitLab, log. Periodically get yes. So maybe what we can do is அவங்களோட own code கேவும் maybe as long as they can do it in their own Git repo. Visual instead of public one. Because starting la வந்து that's what they'll probably do all the time. Right? So how do I write code in Visual Code, push it to Git as and when I work on it in my own, not collaborating? Maybe that's probably the first step. If they can get that to work, that should be good enough to get started. Let's do that. Maybe. That sounds good. So now first வந்து இப்போ இந்த steps காமிச்சேன்ல. So we have already pushed one change. இப்போ இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா introductions.txt ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு 2 commitsன்னு காட்டுது. ஸோ யூ கேன் கோ பேக் அண்ட் செக் நான் என்னெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் கமெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க என்னென்ன ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அந்த ஃபைல்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து இங்க டிஸ்பிளே ஆயிடும். ஸோ யூ கேன் கீப் ட்ராக் ஆஃப் ஆல் யோர் வெர்ஷன்ஸ். இப்போ இந்த சேஞ்ச் நான் பண்ணிட்டேன். அடுத்து வந்து லெட்ஸ் சே I want to make more changes to this. So maybe we want to start with one more time again from their own. We'll start with connecting to their own GitHub first. Let's start this exercise. Starting la pannalama onnoru thirva. Okay. They all are trying to do from yours, right? The link you sent. So maybe start with how to connect to their own Git repo that they already have. And then we'll go from there. Yeah. Okay. So எல்லாருமே உங்களோட own Git ப்ரொஃபைலுக்கு போங்க. So has one, right? We I know everybody has one. They sent me one. So எல்லாரும் they go. Can you all go to your own GitHub repo? You know how to இந்த link எங்க எப்படி link எடுக்கிறது? போயாச்சு மேம். போயாச்சு. So everybody, I want to make sure you all are on your browser. The browser தான போணும் பத்தி. You do it from the web browser, right? Go to your Chrome or wherever, open the GitHub, go to your account, and then adula so and you can also explain them what a repo means and how to do you create new repos every time? Do you create new folders within a repo? Can you explain them that first? Yeah. So repositoryன்றது வந்து it's a project. ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன கோட்லாம் நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ரெபாசிட்டரிக்குள்ள போடுவீங்க. ஸோ இது வந்து என்னோட ஃபியூ ரெபாசிட்டரிஸ். ஸோ என்னோட ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா சம் ஆஃப் தெம் ஆர் பப்ளிக் ரெபாசிட்டரிஸ். மற்றவங்க கிரியேட் பண்ணது வந்து நான் காப்பி பண்ணியிருப்பேன் பிகாஸ் ஐ வாண்டட் டு see their கோட். சில இது வந்து என்னோட ஓன் ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து நான் ஒவ்வொரு தனி ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ மேபி நான் வந்து flipkart.com மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்னு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் என்னோட இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து amazon.com கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு இன்னொரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருப்பேன்.
ஸோ உங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் தனித்தனி ரெபாசிட்டரியா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து மொத்தமா ஒரு செப்பரேட் ப்ராஜெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நான் கடைசியா கிரியேட் பண்ணது கிட் இன்ட்ரோ கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த ரெபாசிட்டரியில வந்து இதோட எய்ம் இஸ் டு ஹாவ் தி இன்ட்ரோடக்ஷன் டு ஆல் த மெம்பர்ஸ். இதுதான் என் ப்ராஜெக்டோட இன்டென்ஷன். ஸோ இதுக்கு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் பேஸ்ட் ஆன் வாட் எவர் கோட் யூர் ரைட்டிங், இப்போ நீங்க வந்து ஒரு பைத்தன் ப்ராஜெக்ட் ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ பைத்தன் ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நீங்க ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்றீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நீங்க குரூப் பண்ணணும். மேபி யூஆர் ஒர்க்கிங் ஆன் டேட்டா டைப் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு தனி டைரக்டரி கிரியேட் பண்ணிக்குவீங்க. அண்ட் தென் மேபி அனதர் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் டு ஒர்க் ஆன் அல்கரிதம்ஸ். ஸோ அதுக்கு ஒரு தனி டைரக்டரி கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஸ்ட்ரக்சர் யுவர் கோட். இப்போ நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா I just created ஒரு introductions file. It's a basic repository. So இப்போ நீங்க you can choose any one repository that you already have. அது So, ஒன்று I think for our homework purpose, I know I see people creating new repos for every problem and things like that. So, அன்பு சொன்ன மாதிரி, let's have one repo for all the homework, one folder within that same repo for each week or each thing that we are learning. Divide பண்ணிக்கோங்க. But do not create new repos for every homework or every week's homework. Homeworkனு சொல்லிட்டு ஒரே ஒரு repo தான் இருக்கணும். அதுக்கு உள்ள create new folders. Week 1 homework, week 2 homework. அந்த week 1 homework உள்ள you have problems, onion problem, vegetable problem, whatever. Right? So that is how you want to organize. Everybody clear on that? Any questions on how to எப்படி repos create? இப்போதைக்கு all you're going to have is one repo, which is your homework. சரியா? And then you'll have multiple folders within the homework. Okay, everybody good? Okay. ஸோ ஒரு பெரிய டீம்ல நீங்க ஒர்க் பண்ணும்போதும் யூல் ஃபாலோ சர்டன் கன்வென்ஷன்ஸ். இது மாதிரி ஜஸ்ட் லைக் மேம் செட் வீக் 1, வீக் 2, வீக் 3ன்னு டைரக்டரிஸ் ஃபாலோ பண்றீங்களா. ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது there will always be conventions. எல்லாருமே வந்து டீம்ல எல்லாரும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அது மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா இட் வில் ஒர்க் வெல் அக்ராஸ் ஆர் என்டையர் பேட்ச். ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல்ல இருக்க ஏதோ ஒரு ரெபாசிட்டரி சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம க்ளோன் பண்ணலாம். க்ளோன் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எவ்ரிபடி சூஸ் ஒன் ரெபாசிட்டரி பண்ணிட்டு இங்க கோட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க க்ளோன்னு ஒரு உங்களுக்கு யூஆர்எல் கிடைக்கும். ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்க எல்லாரும் ஏற்கனவே உங்க லோக்கல்ல இருக்கும் இந்த ப்ராஜெக்ட். பட் நம்ம வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் நம்ம திருப்பி க்ளோன் பண்ணலாம் இன்னொரு லொகேஷன்ல. ஸோ க்ளோன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ க்ளோன் எப்படின்னா நான் திருப்பி VSCode ஓப்பன் பண்றேன். இங்க சோர்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு க்ளோன் ரெபாசிட்டரி போடுங்க. அண்ட் தென் இந்த இடத்துல இங்க அப்பியர் ஆகுற டயலாக்ல உங்க யூஆர்எல் என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. மேம் அது மட்டும் ஒன் மோர் டைம் சொல்லுங்க. VSCode குள்ள போயிட்டு இந்த தேர்ட் இது இருக்குல்ல சோர்ஸ் கண்ட்ரோல்ட்டு, இந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க க்ளோன் ரெபாசிட்டரி இருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோரர்லயே க்ளோன் ரெபாசிட்டரி இருக்கு. எனக்கு அது சேஞ்சஸ்னு காமிக்குது. ஓகே, ஸோ சேஞ்சஸ்னு காட்டுதுன்னா நீங்க ஏற்கனவே ஏதோ ஒரு ஃபோல்டர் லாகின் பண்ணிருக்கீங்க. ஸோ இங்க போய்க்கோங்க, ஃபைல், there should be a clone option.
இது வந்து it's already Git option la போய் பார்க்கணுமா, because it's already I think everybody's thing is connected to the Git intro la connect ஆயிருக்கு, so that's why it's not giving a new one. So I think we'll have to close that one first. Yeah, அல்லது we should also be able to open it from here. Yeah, I'm not able to find the option. அதனால VS Code க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஓபன் பண்ணுங்க. That's what I did, but even if I open it, it remembers the old so there's no way for me to edit it. Yeah, let me find the option. So இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா நீங்க வருதா? சொல்லுங்க, எனக்கு வரல. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி and கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி பண்ணிட்டு git டைப் பண்ணுங்க. சோ இங்க வந்து உங்களுக்கு ஆல் தி ஆப்ஷன்ஸ் ரிலேட்டட் டு git காட்டும். இதுல git clone செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இது காட்டும். இங்க URL பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த clone ஓகே. இப்ப காப்பி பண்ணத அங்க பேஸ்ட் பண்ணனுமா? ஆமா, நீங்க உங்களோட github.comல இங்க உங்க ரெபாசிட்டரி இத காப்பி பண்ணிருப்பீங்கல்ல, இது காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப என்டர் பண்ணுங்க. சோ என்டர் பண்ணீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு இது காட்டும், எந்த இடத்துல இந்த ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ அந்த டைரக்டரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெஸ்க்டாப்ல தான் போட போறேன். ஸோ செலக்ட் ரெபாசிட்டரி லொகேஷன் போட்டிங்கன்னா அங்கே க்ளோன் ஆயிரும். ஸோ உங்க இது வந்து நீங்க என்ன கோட் கிட்ஹப்ல வச்சிருக்கீங்களோ அதே காப்பி அப்படியே உங்க லோக்கல் மெஷினுக்கு கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டுதா, would you like to open the clone repository ன்னு? எஸ் மேம், காட்டுது மேம். அது ஓபன் கேக்குது, என்ன ஓபன் இன் நியூ விண்டோ கேக்குது மேம். எது வேணாலும் போடலாம். நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இப்ப உங்க ரெபாசிட்டரி வந்து இங்க ஓபன் ஆயிடும். மேம் டெஸ்க்டாப்ல இப்ப காப்பி ஆயிடும். சோ இப்ப அந்த ஓபன் கொடுத்தீங்கன்னா உங்க VS Codeல வந்து அந்த கோட் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஓபன் ஆயிடும். சோ இந்த இது உங்களுக்கு கேக்குதுன்னா ட்ரஸ்ட் ஓபன் ஆயிடுச்சு. ஓகே. So do you trust the authors of the file in this folder? இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா இது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு yes I trust the authors னு கொடுங்க. ஏன்னா இது உங்களோட ஓன் ரெபாசிட்டரி. ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் இங்க காட்டும். மேம் இது ஒன் மோர் டைம் சொல்லுங்க. எந்த இடத்துல இது தெரியுதா உங்களுக்கு? இந்த ஃபைல்ஸ் டிஸ்ப்ளே ஆகுதா? Okay. So everybody is able to follow till here? எஸ் மேம், இது வரைக்கும் வந்துருச்சு மேம். மேம் அந்த க்ளோன் ரெபாசிட்டரி இருக்குல்ல மேம், அது வந்து சோர்ஸ் கண்ட்ரோல்ல இல்லை மேம். எனக்கு அது அந்த எக்ஸ்ப்ளோரர்ல இருந்துச்சு மேம். ஓகே. அதுல வந்து க்ளோன் ரெபாசிட்டரி கொடுத்து இப்போ அந்த URL வந்து மேல வந்து காப்பி பண்ணி கீழே வந்து ஓப்பன் கொடுத்துட்டேன் மேம். ஓப்பன் கொடுத்துட்டு அது ஒரு லொகேஷன்ல போய் சேவ் ஆச்சு மேம். சேவ் ஆயிட்டு அப்புறம் கமிட் இது லைக் சேஞ்சஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துச்சு மேம். இது கேட்டுச்சு மேம், நான் ஓகே கொடுத்தேன் மேம். இப்போ எனக்கு மறுபடியும் அந்த எக்ஸ்ப்ளோரர்ல தான் மேம் அந்த ஃபைல் இருக்கு. சோ உங்க எடிட்டர்ல வந்து இப்ப இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வருதா? கோட் ஓபன் ஆகுது மேம். உங்க ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குல்ல? ஓகே. எஸ் மேம். இது வரைக்கும் அப்ப ஓகே. எஸ் மேம். How about everybody else? எனக்கு எக்ஸ்ப்ளோர்ல ஃபைல் இல்ல மேம். அதே மாதிரி நார்மலா ஓபன் ஃபோல்டர் க்ளோன் ரெபாசிட்டரி இதுதான் மேம் வருது. க்ளோன் ரெபாசிட்டரி தான் காட்டுதா? சோ நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபைல் ஓபன் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க எந்த இடத்துல உங்க ரெபாசிட்டரி க்ளோன் பண்ணீங்க அந்த லொகேஷன் ஞாபகம் இருக்கா? நீங்க க்ளோன் கொடுத்தப்ப
ஒரு டைரக்டரி சூஸ் பண்ணிப்பீங்கல்ல. எஸ் மேம். ஸோ அது அந்த டைரக்டரி ஓப்பன் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்க உங்க எக்ஸ்ப்ளோரர்ல அது லோட் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சா? நோ மேம், கரெக்டா தான் மேம் கொடுத்தேன். அந்த அந்த இதுல இங்க அந்த அந்த whatever you are trying to clone, does it have any files to start with? சொர்ணஸ்ரீ உங்க டைரக்டரியில வந்து ஃபைல்ஸ் இருக்கா? நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணேன் மேம். அதுல ஃபைல்ஸ் இருக்கு மேம். அதை ஓபன் பண்ணும்போது கரெக்டா விஷுவல் ஸ்டுடியோல ஓபன் ஆகுது மேம். ஓகே. ஆனா இந்த எக்ஸ்ப்ளோரர்ல போய் பார்க்கும்போது மட்டும் இல்ல மேம், அந்த ஃபைல் நேம் காமிக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுதா? ஸோ ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி? நோ மேம், அந்த ஓபன் ஃபோல்டர் ரெபாசிட்டரி அதான் மேம் காமிக்குது. Maybe share the screen and we can walk through that thing, because maybe others also have the same problem. Can you share your screen? ஓகே. மேம் இந்த மாதிரி தான். ஓகே. ஸோ முதல்ல இருந்து பண்ணுங்க வேணா. அல்காரிதம் போட்டுக்க. என்னது இது? இதுதான் மேம் நான் அந்த இது செலக்ட் பண்ணேன். கிட்டப்ல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஹோம்வொர்க் ஃபைல். இங்க ஓபன் ஃபோல்டர் கொடுத்தீங்களா? இப்போ செலக்ட் ஃபோல்டர். வந்துருச்சு மேம். ஓகே மேம். So anybody has a problem up until this point. So basically what you are என்ன பண்றீங்கன்னா the whole GitHub is அந்த அதுல இருந்து you're making it a copy to your local உங்க own PC-க்கு, and then Visual Studio வந்து அந்த PC-ல இருந்து you are listing it. That's the step you are trying to do. So வேற யாருக்கும் I want to see I want to make sure that everybody has it. Let's see. மேம் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. Okay, share your screen. Share பண்ணுங்க. Who had a problem? Arvind? Who had a problem? Okay. Yeah, screen share பண்ணுங்க. விசிபிளா இருக்கு மேம். It's coming up. வரலையே. I think வரல. ஷேர் ஆகல. ஸ்கிரீன் ஷேர் ஆகல. நீங்க ஷேரிங் காமிக்குதே மேம். It's just sharing something, but not Visual Studio is not shared. It's just உங்களோட அன்பு Arvind is presenting. It is saying you are doing it, but not உங்க ஸ்கிரீன் வரல. மேபி திருப்பியும் ட்ரை பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு. Okay, I'm going to quickly run down and get my charger for a second. Okay. Yeah, இப்ப ஷேர் ஆகுது. ஓகே மேம். ஓகே, நீங்க க்ளோன் பண்ணிட்டீங்களா ஏற்கனவே? மேம் இதுல தான் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு மேம். லாஸ்ட் வீக் ஹோம்வொர்க். ஓகே. ஸோ நான் இந்த லிங்கை காப்பி பண்ணிடுறேன். இந்த கோட் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்க. ஸோ யா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு க்ளோன் பண்ணுங்க. க்ளோன் ரெபாசிட்டரி கிளிக் பண்ணிட்டு யா, இப்போ எந்த ஃபோல்டருக்கு காப்பி பண்ணணும்னு பண்ணிக்கோங்க.
ஓப்பன். ஓகே மேம். இப்போ Yeah. ஸோ இப்போ என்னாச்சுன்னா நீங்க ப்ரோக்ராம்ஸ் இல்லையா மேம்? அதுல ஃபைல் இருந்ததா? எஸ் மேம். இந்த ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. ப்ரோக்ராம்ஸ் ஃபோல்டர் காட்டுது. ஸோ திருப்பியும் ஓப்பன் கொடுங்க. ஃபோல்டர் ஓப்பன், ஃபைல் ஓப்பன். க்ளோன் பண்ண வேணாம், நம்ம ஓப்பன் மட்டும் பண்ணலாம். ஏற்கனவே க்ளோன் பண்ணிட்டோம். ஸோ அதே லொகேஷன் போங்க. இப்போ எல்லா ஃபைல்ஸும் இருக்குல்ல? எஸ் மேம். ஓகே. ஸோ உங்களோட ரிமோட் ரெபாசிட்டரியில இருந்து காப்பி கிரியேட் பண்ணிட்டுங்க இப்போ உங்க லோக்கலுக்கு. ஓகே மேம். Anybody else? Okay, so my assumption is எல்லாருக்கும் ஒர்க் ஆயிடுச்சு இல்லையா மேம்? நான் சொன்னது ஃபாலோ பண்ண முடியல மேம், கொஞ்சம் இஷ்யூனால. இப்போ பண்ணலாமா மேம்? எது வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியல? இல்லை மேம், இன்னும் க்ளோனை கிரியேட் பண்ணல மேம். Okay, so if that's the case, நீங்க வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகி அதை பாருங்க. Then if you have a question, then we'll do it on Sunday. Okay, sure ma'am. Okay, all right, we'll continue then. Yeah. So இப்போ வந்து you have a folder, a working folder. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்குள்ள ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ்க்கு பண்ணிட்டு we'll create a new file. ஸோ ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. GitHub exerciseன்னு நேம் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. So you can name it whatever you want. நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான் கிரியேட் பண்றேன். ஸோ எனி ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் போங்க. உங்களோட சேஞ்சஸ் இங்க காட்டுதான்னு பாருங்க. எஸ் மேம், காட்டுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஐக்கன் இருக்குல்ல, இங்க ஒரு பிளஸ் ஐக்கன். ஸோ அது வந்து ஸ்டேட் சேஞ்சஸ்னு சொல்லும். அது கிளிக் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றீங்களா ஸ்கிரீன்? ஆமா, நான் ஷேர் பண்ணிருக்கேன். தெரியுமா? Somehow I don't see it. That's fine. Your screen is still visible. I think you have to double click in it. Double click. Okay. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃபைல் காட்டுதுல, ஸோ ஸ்டேட் சேஞ்சஸ் கிளிக் பண்ணுங்க, இந்த பிளஸ் ஐக்கன். இது பண்ணோடனே ஸ்டேஜ் சேஞ்சஸ்ல உங்க சேஞ்ச் தெரியுதான்னு பாருங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இது வருதா? மேம் வந்துருச்சு மேம். ஆனா ஸ்டேட் சேஞ்சஸ்னா என்னது மேம்? என் ஸ்கிரீன்ல இங்க இது இருக்குல்ல, ஸ்டேட் சேஞ்சஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, அது கீழே இந்த ஃபைல் வரும். இது மாதிரி உங்களுக்கும் வருதான்னு பாருங்க. நோ மேம், வரல மேம். வந்துருச்சு மேம். அந்த நான் கொடுத்த ஃபைல் நேம் .txt கொடுத்தேன், அது வந்துருச்சு மேம். ஓகே, இந்த பிளஸ் கிளிக் பண்ணீங்களா சொர்ணஸ்ரீ? நோ மேம். மேம் அந்த கமெண்ட் அது மட்டும் தான் மேம் இருக்கு. ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா என்னன்னு பார்க்கலாம். ஓகே மேம். ஓகே, உங்க ஃபைல்ஸ் எங்க இருக்கு? எக்ஸ்ப்ளோரர் போங்க, உங்க ஃபைல்ஸ் காட்டுதாங்க உங்க ப்ராஜெக்ட். இதுல வந்து ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு புது டைரக்டரி
கிரியேட் பண்ணுங்க, GitHub எக்ஸசைஸ்ன்னு சொல்லி. ரைட் கிளிக் நியூ ஃபோல்டர். அந்த program.txtக்கு கீழேயே பண்ணுங்க. அதுக்கு கீழே பண்ணுங்க. நியூ ஃபோல்டர், GitHub எக்ஸசைஸ் நேம் கொடுக்கலாம். ஸோ ஸ்பேஸ் வரக்கூடாது, அதனால ஹைஃபன் போட்டுக்கோங்க. இப்ப இதுக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. GitHub X கீழே give any name, அதுல ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுங்க. ஐ திங்க் யூ கிளிக்ட் ஆன் நியூ ஃபோல்டர். ஓகே. Test. Okay. .txt. ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி மேம் ப்ரோக்ராம் மாதிரி டைப் பண்ணணுமா? Anything. Test பண்றோம் நம்ம அவ்வளவுதான். Just type something, ABCD. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து லோக்கல்ல சேஞ்சஸ் பண்ணிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன மேம் பண்ணணும்? சேவ் பண்ணிக்கோங்க, Ctrl+S. இப்போ வந்து சோர்ஸ் கண்ட்ரோல் போங்க. ரைட் சைட்ல வந்து லெஃப்ட் சைட்ல வந்து உங்களுக்கு அந்த சோர்ஸ் கண்ட்ரோல் காட்டுதுல, 1ன்னு ஒரு பேட்ச் காட்டுதுல. ஸோ தட் மீன்ஸ் ஒரு சேஞ்ச் இருக்கு உங்களோட லோக்கல் மெஷின்ல. இப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் கீழே இந்த உங்க ஃபைல் காட்டுது. ஸோ அது கிளிக் பண்ணா அந்த ஃபைல கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்கன்னு இப்போ உங்களுக்கு காட்டும். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து உங்க பழைய ஃபைல், பிகாஸ் இட் வாஸ் அன் எம்டி ஃபைல், இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ எம்டியா காட்டுது. ரைட் சைட்ல வந்து நீங்க பண்ண சேஞ்சஸ்லாம் காட்டும். நீங்க இது வெரிஃபை பண்ணிட்டு இந்த பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து ஸ்டேஜ் ஆயிரும் சேஞ்ச். இந்த பாயிண்ட்ல இந்த சேஞ்சஸ் இருக்குல்ல, ஆமா. ஸோ இந்த பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா, GitHub வந்து உங்க லோக்கல்ல வந்து ஒரு ஸ்டேஜிங் ஏரியா வச்சிருக்கும். ஸோ நீங்க இந்த இடத்துல வந்து லோக்கல் ஃபைல்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அதெல்லாம் உங்க ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு ஆட் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைல் தான் சேஞ்ச் பண்றோம். மேபி ஒரு 5 ஃபைல்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அதுல 4 ஃபைல்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரிமோட் இது கமிட் பண்ணணும். மேபி யுவர் ஹோம்ஒர்க் நீட்ஸ் ஒன்லி 4 ஃபைல்ஸ். ஸோ அந்த 4 ஃபைல்ஸ் மட்டும் நீங்க உங்க ஸ்டேஜ் சேஞ்சஸ்ல ஆட் பண்ணிடுவீங்க. பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து இப்ப நம்ம அதை புஷ் பண்ணணும். உங்க ரிமோட் ரெபாசிட்டரியில வந்து எப்பவுமே வந்து அதுக்கு ஒரு ப்ராப்பர் மெசேஜ் இருக்கணும். இப்ப இது வந்து அல்கரிதம் கொடுத்துருக்கீங்களா, மேபி இது வந்து ஹோம்ஒர்க் ஆன் ஃப்ரைடே 12th ஆகஸ்ட் இருக்கலாம். ஸோ நீங்க வந்து கமிட் மெசேஜ்ல வந்து ஒரு ப்ராப்பர் மெசேஜ் கொடுக்கணும். இப்ப மேல மெசேஜ்னு ஒரு ஃபீல்டு இருக்குல்ல, இதுவா மேம்? அந்த அதுக்கு அடுத்தது. ஸோ அங்க வந்து உங்க இந்த பர்டிகுலர் கமிட்டுக்கு ஒரு நேம் கொடுங்க. எதுக்கு பண்றீங்க? எந்த ரீசன்? என்ன சேஞ்ச் இன்னைக்கு பண்ணது? என்ன சேஞ்ச்? நேம் கொடுத்துறா. நேம் சொல்லலாம், அல்லது மேபி GitHub எக்ஸசைஸ். ஏன்னா நீங்க வந்து இப்ப கத்துட்டு இருக்கீங்க. ஸோ GitHub எக்ஸசைஸ்னு போட்டீங்கன்னா மீனிங்ஃபுல் நேமா இருக்கும். நீங்க வந்து ஃபியூச்சர்ல திருப்பி வந்து நான் இந்த சேஞ்ச் வந்து இந்த நாள்ல பண்ணேன், அது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க உங்க கமிட்ஸ்குள்ள போய் இதை கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு நான் அடுத்து காட்டுறேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப கமிட் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்ப வந்து உங்க லோக்கல் மெஷின்ல இது கமிட் ஆயிடுச்சு. நீங்க ஒவ்வொரு மெசேஜ்க்கும் வந்து இப்ப வந்து ஒரு ஃபைல் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அந்த ஒரு ஃபைலுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது மாதிரி நீங்க வந்து 5 சேஞ்சஸ் பண்ணலாம். ஒவ்வொரு சேஞ்ச்க்கும் ஒவ்வொரு மெசேஜ் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ அது இதே மாதிரி நீங்க 5 கமிட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்ப நீங்க பண்ண இதே ஸ்டெப்ஸ். ஸோ இதெல்லாம் இப்ப கீழே
சேஞ்சஸ்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, எஸ் மேம். அது பிரஸ் பண்ணீங்கன்னா இப்ப வந்து உங்களோட கமிட்ஸ் எல்லாமே உங்க லோக்கல்ல இருக்க கமிட்ஸ் எல்லாம் ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் ஆயிரும். இங்க ஓகே எஸ் கொடுத்து. மேம். ஸோ ரிமோட் ரெபாசிட்டரினா இப்ப நம்ம வந்து github.comல இருந்து தானே நீங்க இத உங்க ரெபாசிட்டரி க்ளோன் பண்ணீங்க. எஸ் மேம். இப்ப திருப்பி நீங்க ப்ரௌசர் போய் பாத்தீங்கன்னா அங்க இந்த சேஞ்ச் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ ப்ரௌசருக்கு போய் அந்த உங்க ரெபாசிட்டரி ஓபன் பண்ணுங்க. Okay, already okay. You can refresh. Yeah, third one. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. எஸ் மேம். இப்போ உங்க டிரெக்டரி, ஸோ உங்க ஃபைல்ஸ் இங்க இருக்கு. அண்ட் தென் இங்க ரைட் சைட்ல வந்து 2 கமெண்ட்ஸ்னு இருந்ததுல, எஸ் மேம். your file is here. இப்ப திருப்பி பின்னால போங்க, கோட் கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 கமெண்ட்ஸ் இருக்குல்ல, கோடுக்கு ஜஸ்ட் பிலோ. இது வெளியே கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க. அந்த கோடுக்கு கீழே 2 கமெண்ட்ஸ்னு ஒரு மெசேஜ் இருக்கு, அது கிளிக் பண்ணுங்க. இப்ப இங்க வந்து நீங்க கொடுத்த மெசேஜ்லாம் வரும். ஸோ GitHub X நீங்க உங்களுக்கு காட்டுதுல, எஸ் மேம். இதுதான் நீங்க கொடுத்த மெசேஜ். ஸோ இது மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து லெட்ஸே ஹோம்ஒர்க்குக்கு வந்து தினமும் நீங்க இது மாதிரி கமிட் கிரியேட் பண்றீங்கன்னு, ஸோ அது எல்லாம் உங்களுக்கு இங்க வந்து லிஸ்ட் ஆயிரும். ஸோ மேபி நீங்க லாஸ்ட் வீக்கோட ஹோம்ஒர்க்கு நான் என்ன சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னு போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கமிட் மெசேஜ்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபைல் சேஞ்சஸும் காட்டும். ஸோ இது இப்ப கிளிக் பண்ணுங்க. நீங்க இப்ப என்ன சேஞ்ச் பண்ணீங்களோ அது இங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எஸ் மேம். ஸோ இதுல இருந்து ஸோ பேசிக்கலி வெர்ஷன் கண்ட்ரோலோட பர்பஸ் வந்து இப்போ உங்களுக்கு இதாயிடுச்சு. ஸோ உங்களோட கோட் வந்து உங்க ரெபாசிட்டரியில எல்லா வெர்ஷன்ஸும் என்னன்னு உங்களுக்கு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க போய் பின்னால போய் பார்க்க முடியும். ஓகே மேம். ஓகே, That's pretty neat. So இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சதுல GitHub, you don't even have to worry about going to GitHub and adding your file. Visual Studio or Visual VS Code liye you can type all your code. You can do all that in that one IDE, right? So and it will be easy for you to make look at past changes also. I think I think feature wise we'll stop here. Just to make sure that everybody has done or any questions. அப்புறம் யாராவது கேட்டாங்க ஸ்டேஜிங்னா என்னன்னு கேட்டீங்களா? யாராவது somebody asked that question. Yes, ma'am. Okay, do you know what it is? Yes, ma'am. Ma'am, ஆனா சொல்லுங்க. வந்து மேம் நான் இப்போ ஒரு ஃபைல் ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஆட் கொடுக்குறேன்னா அன்ட்ராக்டுன்னு ஒன்று வருது மேம். அது ஏன் மேம் புதுசா? ஒரு ஃபைல் வந்து ட்ராக்டுன்னு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு மேம். அதுல வந்து இன்னொன்று வந்து அன்ட்ராக்ட். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, then maybe we can explain. So tracked and untracked என்ன மீனிங்? ஸோ GitHub வந்து இப்ப ஆமா நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு கான்செப்டும் சொல்றேன், கிட் எப்படி ஃபைல்ஸ் ட்ராக் பண்ணுதுன்னு. ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ அன்ட்ராக்ட் நீங்க காட்டுதுல, இது வந்து ஒரு நீங்க கிரியேட் பண்ண புது ஃபைல்ல. எஸ் மேம், எஸ் மேம். ஸோ GitHub பொறுத்த வரைக்கும் அதோட ரிமோட் ரெபாசிட்டரியில இந்த ஃபைல் ஏற்கனவே கிடையாது. ஸோ நீங்க புதுசா கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு இங்க அன்ட்ராக்ட்னு காட்டுது. ஸோ ஏற்கனவே இந்த ஃபைல் வந்து உங்க ரிமோட் ரெபாசிட்டரியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேபி பட்ஜெட்னு நீங்க ஒரு ஃபைல் இங்க வச்சிருக்கீங்கல்ல, தட்ஸ் ப்ராபப்லி இன் யுவர் ரிமோட் ரெபாசிட்டரி. அதுல வந்து நீங்க ஏதாவது சேஞ்சஸ் இப்ப பண்ணீங்கன்னா அது வந்து எடிட்ஸா தான் வரும், ஏன்னா இந்த ஃபைல் ஏற்கனவே ரெபாசிட்டரியில இருக்கு. ஸோ அது வந்து ட்ராக்ட் ஃபைல்.
இப்ப GitHub எப்படி இது இன்டர்னலா GitHubக்கு எப்படி இந்த சேஞ்சஸ்லாம் தெரியுது அப்படின்னா, இந்த ஒரு ஃபோல்டர் நீங்க இப்ப வச்சிருக்கீங்கல்ல, எல்லா ஃபோல்டருக்குள்ளயும் வந்து .gitன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அது வந்து GitHub வந்து அதுக்குள்ளதான் வந்து நீங்க பண்ற எல்லா சேஞ்சஸையும் ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். நீங்க என்னென்ன லைன் ஆட் பண்றீங்க, ரிமூவ் பண்றீங்க, எல்லாமே வந்து அந்த .git ஃபோல்டருக்குள்ள ட்ராக் ஆயிட்டே வரும். ஸோ எனி டைம் யூ கனெக்ட் டு அ ரிமோட் ரெபாசிட்டரி, Git என்ன பண்ணும்னா ரிமோட் ரெபாசிட்டரியில இருந்து அந்த காப்பி எடுத்துக்கும், உங்க லோக்கல் ஃபோல்டர்ல இருந்து இந்த காப்பி எடுத்துக்கும், ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும். மேட்ச் பண்ணிட்டு என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு அப்ப அதுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்சஸ் காட்டுது. ஓகே மேம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ட்ராக்ட் அண்ட் அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ் காட்டுது. அந்த அன்ட்ராக்ட் ட்ராக்டா மாத்துறதுக்கு சேவ் கொடுத்தாங்க. ரைட் கிளிக் பண்ணா இருக்கா டு சேவ் இட். ஸ்டேஜ் பண்ணீங்கன்னா ட்ராக்ட் ஃபைல் ஆயிரும். சேஞ்சஸ் இருக்குமா? கிளிக் பண்ணுங்க. யா இப்போ அன்ட்ராக்ட் தான் மேம் இருக்கு. ஆனா ஏன் மாதிரி மேம் அந்த யூன் இருந்தது. இண்டெக்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இப்ப கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மெசேஜ், ஒரு ப்ராப்பர் மெசேஜ் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப சிங்க் பண்ணீங்கன்னா உங்க ரிமோட் ரெபாசிட்டரிக்கு ஆட் ஆயிரும். ஓகே, எஸ் கொடுங்க. ஸோ கிட் ஃபெட்ச் என்ன பண்ணும்னா உங்க ரிமோட் ரெபாசிட்டரியில இருந்து அப்பப்போ சேஞ்சஸ் புல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் இது இந்த ஃபைல் வந்து ஆக்சுவலா ட்ராக் ஆயிடுச்சு. பட் உங்களோட இது அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன். மேம் இப்போ நம்ம நியூ ஃபைல் ஆட் பண்ணிருக்கனால அதுல கிட்ல இல்லாத ஒரு நியூ ஃபைல ஆட் பண்ணிருக்கனால அது அன்ட்ராக்டா இருக்கா மேம்? ஆமா. இப்போ நம்ம கிட்ல இருந்தே ஒரு ஃபைல நம்ம இங்க இதை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ட்ராக்ன்னு இருந்திருக்கும் மேம். ஆமா, அந்த இப்போ வந்து நம்ம கமிட் கொடுத்தாச்சுல மேம், கமிட் கொடுத்து சிங்க் சேஞ்சஸ் கொடுத்தாச்சு மேம். இப்போ அகைன் நம்ம அந்த இதை ஓபன் பண்ணி பார்த்தா அது இப்போ ட்ராக்ல தான் மேம் இருக்கும். ஏன்னா இது பாப்பா கிட்ல தான் மேம் இருக்காது. ஆமா. யா க்ளோஸ் திஸ் இட்ஸ் அன்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரீஓபன் பண்ணி பாருங்க. ஓகே, அங்க போய் நீ ஃபோல்டர்ஸ்ல போய் பார்த்தா இருக்கணும்ல. யா எக்ஸ்ப்ளோரர். யா இப்போ இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டு பாருங்க, உங்களுக்கு திருப்பியும் சேஞ்சஸ் காட்டும். இந்த ஃபைல்ல மேபி தேர்ட் லைன் நீங்க ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் இதே ஃபைல்லே. Control S. Save it. யா இப்போ உங்களுக்கு லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒன் சேஞ்ச் காட்டுதுல, இது மாடிஃபைட்னு காட்டும். அண்ட் லெஃப்ட்ல அந்த GitHub எக்ஸ்டென்ஷன்ல வந்து உங்களுக்கு ஒன் சேஞ்ச் இருக்குன்னு ஒரு பேட்ச் காட்டும். லெஃப்ட்ல தேர்ட் ஐக்கன் ஆன் ஹியர் the one காட்டுதுல சோர்ஸ் கண்ட்ரோல். இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சேஞ்சஸ் காட்டும். யா okay, I need to go. Can we end here? Okay, I think 10 o'clock and I have another meeting. So let's try. I mean, I'll post this video and it will take me a few hours before the video is updated. Then everybody try it, and any question we'll do it on Sunday. We'll continue on Sunday. But actually, this is a very good introduction, and it showed us how to do this thing. So let them practice in the concept. Our own file, how to open, how to add new files, how to change, and that's good enough for the first month or so.
And then collaboration வரும்போது I think we can do one more session later. Yeah. I think this is good enough. Yeah, thank you, Andu. All right, I'm going to stop recording. And any questions, send it on the இதுல அனுப்புங்க, and I'll send the notes later. சரியா?